ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன் சுவாமி. எங்கள் மூதாதையரின் கடவுளே, உம்மை துதிக்கிறோம். வாக்கு தத்தம் செய்த தேவனே, உம்மை துதிக்கிறேன். வாக்கு மாறாத தேவனே, உம்மை துதிக்கிறேன். விண்ணகத்திலிருந்து எங்கள் நடுவிலே இறங்கி வந்த இம்மானுவேலே, உம்மை துதிக்கிறேன். எங்களுக்கு வெற்றியை கொடுப்பவரே, உம்மை துதிக்கிறேன். சமாதானத்தின் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, நன்மைகளால் எங்களை நிரப்புகிறவரே, உம்மை துதிக்கிறேன். எங்களுக்கு வாழ்வளிப்பவரே, உம்மை துதிக்கிறேன். எங்களோடு வாசம் செய்பவரே, உம்மை துதிக்கிறேன். என் கண்ணீரை துடைப்பவரே, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு சகல ஆசீர்வாதங்களில் என் மீது பொழிபவரே, உம்மை துதிக்கிறேன். என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே, உம்மை துதிக்கிறேன் சுவாமி. என் அழகே, என் ஆறுதலே, என் பேரின்பமே, உம்மை துதிக்கிறேன். 1000-10,000ங்களில் சிறந்தவரே, உம்மை துதிக்கிறேன். யுத்தம் செய்வதில் வல்லவரே, உம்மை துதிக்கிறேன். வலிமை மிகுந்த போர் வீரனை, உம்மை துதிக்கிறேன் சுவாமி. என் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவரை, உம்மை துதிக்கிறேன். நீ நல்லவர் அப்பா, நீ வல்லவர், மாட்சிமைக்குரியவர். நீ செய்கிற எல்லாவற்றிலும் நீதி உள்ளவர். ஒவ்வொருவரையும் அவனுடைய செயல்களுக்கு ஏற்றபடி நியாயம் தீர்ப்பவர். வரப்போகிறவர் நீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்கிறவரே, பரிசுத்தரே பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறேன். தூயவரே, எல்லாம் வல்ல தூயவரே, நித்திய தூயரே, உம்மை துதிக்கிறேன். எங்களுக்காக பலியான தேவ செம்மறியானவரே, உம்மை துதிக்கிறேன் சுவாமி. எங்களுக்காக எல்லா இரத்தமும் சிந்தி எல்லா வேதனையும் அனுபவித்து எங்கள் குற்றங்களுக்கு கழுவாயாக உம்மை கையளித்த இயேசுவே, உம்மை துதிக்கிறேன் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கடவுளை துதியுங்கள். அவர் இருக்கின்றவராக இருப்பது நான். இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கெடுக்கிற வேளையில் நீங்கள் கரங்களை உயர்த்தி செபிக்கிற நேரத்தில் அவருடைய பிரசன்னம் நீங்கள் எந்த இடத்தில் உழந்தால் படியிட்டு செபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே இடத்தில், எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்களோ அதே இடத்தில் கடவுளுடைய பிரசன்னம் உங்களை தேடி வரும். அவருடைய மகிமையின் மேகம் உங்களை மூடிக்கொள்ளும். அவருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும். அவரை துதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய மன துயர்கள் எல்லாம் விரட்டப்படும். மந்திர தந்திரங்கள், பில்லி சூனிய கட்டுக்கள், பிசாசின் தொந்தரவுகள் எல்லாம் அவருடைய ஆராதனை வேளையில் அழிக்கப்படும். நன்றி அப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளில் எங்களை நீர் கூட்டி சேர்த்ததற்காக நன்றி. உம்முடைய நாமத்திலே எங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்திருப்பதற்காக நன்றி. உண்மையுள்ள தேவனாகி உம்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் துதிகளில் மகிழ்கிறவரே நன்றி. எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்பவரே நன்றி. எங்களை விட்டு விலகாதவரே நன்றி. எங்களோடு இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, அழகானவரே, அருமையானவரே, உமக்கு நன்றி சுவாமி.
எல்லா நாமங்களை விட உயர்ந்த நாமத்தை கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை தருகிற நாயகனே உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றியை கொடுக்கிற அரசரே உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணக கொடையே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். அசைவாடும் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். அக்னியாம் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அச்சாரமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பின் நாளுக்கென்று எங்களை முத்திரையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வலது கையினால் எங்களை அரவணைத்து இடது கையினால் எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை முற்றும் முடியும் எங்களை மீட்க வல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வெண்மையும் சிவப்புமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் நோய்களை சுகமாக்குபவரே ஸ்தோத்திரம். என் வியாதிகளை சுகப்படுத்துபவரே ஸ்தோத்திரம். என்னை ரட்சிக்கிற தேவனே ஸ்தோத்திரம். என்னை மீட்கிற தேவனே ஸ்தோத்திரம். எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பவரே ஸ்தோத்திரம். என் கண்களின் கண்ணீரை துடைப்பவரே ஸ்தோத்திரம். எனக்கு தாயாய் தகப்பனாய் இருப்பவரே ஸ்தோத்திரம். என் சிநேகிதரே உமக்கு ஸ்தோத்திரம். என் உற்ற நண்பனே ஸ்தோத்திரம். என் சகோதரரே ஸ்தோத்திரம். நற்கருணை நாதரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையோடு நற்கருணில் வீற்றிருக்கிறவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உதயம் சூரியன் உதயமான முதல் இந்த நேரம் வரைக்குமாய் மாலை வரைக்கும் எங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விலகாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் உதட்டின் பலிகளை ஏற்றுக்கொள்பவரே ஸ்தோத்திரம். துதியில் மத்தியிலே வாசம் செய்கிறவரை துதிக்கிறேன் அப்பா. துதிக்கிற பொழுது எழுகிற நெருப்பு மகிமையை காண செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம் நாமம் பயங்கரம் உள்ளதும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் துர்கமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கோட்டையாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை மீட்கும் கண்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு கொடான கோடி நன்றி. உம்மை துதிக்கிற இந்த பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி. என்னோடு சேர்ந்து உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேரம் உடைய அக்கினி நீர் இறக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. என்னோடு சேர்ந்து துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரின் உடம்பிலும் உள்ளத்திலும் நீர் அபிஷேகத்தை ஊற்றி பலத்தை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரை துதிக்கிற பொழுது நீர் மகிமை அடைகிறீர். உம்முடைய மகிமையில எங்களை சேர்த்துக் கொள்கிறீர். நன்றி அப்பா. வெற்றியை கொடுக்கிறவராயிருக்கிறீர். ஸ்தோத்திரம். நன்றி. செங்கடலை இரண்டாய் பிளந்தவரே உமக்கு நன்றி. ஆண்டவரை, என் சார்பில் நின்று வழக்காடுபவரே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. பேச்சு திறனற்று பலவீனமாயிருந்த என்னை பேச வைத்து துதிக்க வைத்து பாட வைத்து அபிஷேகித்து ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கிறவனாக என்னை நீர் அபிஷேகித்திருப்பதற்காக நன்றி சுவாமி. சிறிதும் பெரிதுமாக நீர் என்னை பயன்படுத்துவதற்காக நன்றி. என் ஜெபம் கேட்கப்படுவதற்காக நன்றி. நான் கூப்பிடுவதற்கு முன்பே என் ஜெபத்தை, என் உதட்டின் வார்த்தைகளை அறிந்திருப்பதற்காக நன்றி. என் கண்ணீரை எல்லாம் தோற்பையில் சேர்த்து வைத்திருப்பதற்காக நன்றி. நீ சமாதானத்தின் கர்த்தாவாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்றென்றும் இருக்க போகிறவரே ஸ்தோத்திரம். வரவிருக்கிறவரே ஸ்தோத்திரம் சுவாமி. சகல ஜாதிகளும் தந்தையாகி இறைவனின் மகிமைக்காக இயேசுவே ஆண்டவர் என்று உம்மை துதிப்பார். நன்றி அப்பா. சகல முழங்கால்களும் உம்முடைய நாமத்திற்கு முடங்க போவதற்காக நன்றி சுவாமி. நன்றி அப்பா. வானத்தின் மகிமையின் மேகத்தில் வரப்போகிறவரை, உலகத்தில் எல்லா மக்களுமே காணும்படி இறங்கி வரப்போகிறவரை உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறேன். நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்கள் தகப்பனை நீங்கள் எவ்வளவாய் உயர்த்துகிறீர்களோ அவ்வளவாய் உங்களை அவர் மகிமையாலே நிரப்புவாரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் அப்பா. ஸ்தோத்திரம். மகிமைக்கு மாற்றுமைக்கு உரியவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, வானதூதர்கள் 24 மணி நேரமும் உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்றும் ஆண்டவரே தேவனின் செம்மறியானவருக்கு ஓசானா என்றும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஐயா, தன்னுடைய ஆடையை ரத்தத்தில் தோய்த்துக் கொண்டவர்கள் உடைய நாமத்தை பலமாய் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சேனைகளோடு சேர்ந்து எங்களுடைய துதிகளையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற
வார்த்தைகளை தியானித்து மகிமை அடையுங்கள். நாம் ஆராதிக்கிற தெய்வம் கல்லோ மரமோ அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். அன்புக்குரியவர்களே, துதிக்கும் பொழுது அதில் ஒரு வல்லமை இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதுவும் கடவுளுடைய நாமத்தை சொல்லி நாம் துதிக்கும் பொழுது பெரிய விடுதலை நமக்கு கிடைக்கும். உங்கள் யாராவது கட்டுகளோடு, உடம்பெல்லாம் அசதியாக, மனதெல்லாம் துக்கத்தோடு அல்லது பயத்தோடு இருக்கிறீர்களா? நீங்கள் வேறொன்றும் செய்ய வேண்டாம், கடவுளுடைய நாமத்தை சொல்லி துதிக்க. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? இரட்சகர், மீட்பர் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே இயேசுவே இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு நேரமும் மீட்பின் வல்லமை உங்கள் மேல் இறங்கிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய ஆசீர்வதிக்கும் அக்னியானது உங்கள் மேல் இறங்கிக் கொண்டே இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அக்னி என்ன செய்யும்? ஒரு நெருப்பு என்ன செய்யும்? அந்த நெருப்புக்குரிய தன்மைகள் என்ன அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். நெருப்பு அனைத்தையும் சுட்டெரிக்கும். அந்த நெருப்பிலே பஸ்பம் அல்லது சாம்பலாக போக வேண்டியதெல்லாம் சாம்பலாகும், புதிதாக்கப்பட வேண்டியதெல்லாம் புதிதாகும், உருவாக்கப்பட வேண்டியதெல்லாம் உருவாகும். நெருப்பினுடைய தன்மை அதுதான். ஆகவே இயேசுனுடைய நாமத்தையோ அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தையோ அல்லது பரம தந்தையுடைய நாமத்தையோ நீங்கள் சொல்லும் பொழுது தேவ மகிமை அக்னி ரூபத்தில் உங்களுக்குள் இறங்கி வரும். அது உங்களுக்குள் இருக்கிற கடவுளுக்கு விரோதமான அல்லது உங்களுடைய நோய்களை, உங்கள் கட்டுக்களை அறுத்தெறியும். ஆகவே தன் பைபிளில் கடவுளை துதியுங்கள், கடவுளை ஸ்தோத்திரியுங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் என்று ஒவ்வொரு பக்கத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் யாரெல்லாம் கடவுளை துதித்தார்களோ அவர்களுடைய சூழ்நிலையே மாறி போகிறது. அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, எதிராளிகள் நடுவில் இருந்தாலும் சரி, வியாதியோடு இருந்தாலும் சரி, எதிராளிகள் நடுவில் இருந்தாலும் சரி, குழப்பத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் கடவுளை ஞாபகப்படும் பொழுது, அவர்கள் கடவுளை துதிக்கிற பொழுது, அவர்கள் துதிக்கிற நேரத்திலேயே கடவுள் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கடவுள் வாக்குத்தத்தத்தின் கடவுள் இல்லையா? Our God is a Lord of promise. வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அதை செய்து முடிக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? இந்த மக்கள் என் துதியை பாடி வருவார்கள். திருப்பாடல்கள் 86:9, திருப்பாடல்கள் 145 5 திருப்பாடல்கள் 86:9 நீங்கள் பைபிள் இருந்தா எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த மக்கள் யாரு? நம்ம தான், இஸ்ரேல் மக்கள். ஆண்டவர் எதற்காக தேர்ந்தெடுத்தாரு? வேற ஜாதி, உலகத்தில் எத்தனையோ குலங்கள் கோத்திரங்கள் இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ளாக தெரிந்து கொண்டாரே. ஏன்? அந்த கிறிஸ்து வழியாக கடவுளுக்கு நாம் துதி சொல்ல வேண்டும், ஆராதனை சொல்ல வேண்டும். நீங்க துதி சொல்லணும்னா கடவுளுக்கு ஏதாவது குறையாகுமா? இல்லவே இல்லை. அவர் குறையாத மகிமையில் வாசம் செய்கிறார். கோடிக்கணக்கான தூதர்கள் அணி அணியாக அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம துதிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரசனத்திற்குள் அந்த தூதர்களோடு நம்முடைய குரலும் சேரும், நம்முடைய துதியும் சேரும். ஒரு குச்சியை உடைச்சிடலாம், ஒரு கட்டா இருக்கிற குச்சியை உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. அப்ப நம்ம தனி ஒரு ஆளா துதிக்கும் பொழுது நாம் தனி ஒரு ஆளா மட்டுமல்ல, துதிக்கிற சேனைகளோடு நாம் சேர்ந்து விடுகிறோம். திருப்பாடல் 86:9 நாம் வாசிப்போம். என் தலைவரே, என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும், நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர், உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகவே அவருடைய பெயருக்கு மாட்சி அளிப்பர்னா என்ன? இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் மகிமையுள்ளவர், இயேசுவே நீர் கருணையுள்ளவர், இயேசுவே நீ உண்மையுள்ள தெய்வம்,
இயேசுவே நீர் என் கண்ணீரை காண்கிறவர், இயேசுவே நீர் அற்புதம் செய்கிறவர், இயேசுவே நீர் அதிசயமான தெய்வம், இயேசுவே நீர் என் தாயான தெய்வம், இயேசுவே நீர் என் கண்ணீரை துடைக்கிற தெய்வம், இயேசுவே நீர் எனக்கு விடுதலை கொடுக்கிறவர் என்ற அவருடைய நாமத்தை சொல்லி ஒருவன் தனக்கு ஆண்டவர் செய்ததையும் அவன் கடவுள் தனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை துதியிலே நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அது பவுல், புனித பவுல் என்ன சொல்றாரு? மக்களே, துதிங்க, ஜெபிங்க, மன்றாடுங்க, ஆனா ஒண்ணு நீங்க மறந்துடாதீங்க. 6ஆம் வசனத்தை வாசிப்போம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்கிற இந்த ஒரு வார்த்தை நீங்கள் ஆழமாக சிந்திப்பீர்கள் என்றால் எதற்கு அப்படின்னா, நான் ஒவ்வொரு ஆராதனையும் சொல்லி வருகிறேன், நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது நாம் தாய் தகப்பன் அல்ல, யாரும் அல்ல. நம்மை உலகத்திற்கு கொண்டு வந்தது அவரே. உன் தாயின் கர்ப்பத்திலே உனக்கு உருத்தந்தவர் நானே, உன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்பே உன்னை பெயர் சொல்லி அழைத்தது நானே என்று சொன்னது ஏசப்பா. அவரை ஒரு முறை பாருங்கள். அவர் தான் உங்களை கொண்டு வந்தார். அம்மா வயிற்றுல உங்களுக்கு உரு தந்ததா, உயிர் மூச்சை தந்ததா. ஆகவே அவர் உன்னை ஒரு காரியத்திற்காக அவர் கொண்டு வந்ததுனால அவர் உன் காரியங்களை பார்த்து கொள்வார். அந்த நம்பிக்கையில் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாது. கவலைப்படுவதனால் எவனாவது தன் உயரத்தில் கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா அப்படின்னு இயேசு கேட்கிறார். அதை நீ கவலைப்படுவதனால் உன் பிரச்சனைகள் மாறப்போவதில்லை. அதற்கு பதிலாக என்ன செய்வோம்? எதை பற்றி கவலைப்படாது, ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல். என்ன சொல்றாரு? புலம்பலோடு கூடிய வேண்டல் அல்ல, நன்றியோடு. ஸ்தோத்திரம் அப்பா, இன்றைக்கு நீர் என்னோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம், இந்த நாள் வரைக்கும் என்னை நீர் காத்து வருவதற்காக ஸ்தோத்திரம், என்னை விட்டு நீ நீங்காது இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம், உன் பிரசனம் என்னோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம், என்னுடைய குறைகளிலும் நீர் என்னை நிறைவாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா என்று நன்றியோடு கூடிய விண்ணப்பம். நன்றியோடு கூடிய மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவி. அப்பொழுது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எல்லா மக்களையும் கூட்டிக் கொண்டு வனாந்தரத்தில் போய் பிரசங்கம் வைச்சார். அவருடைய பிரசங்கமும் அவருடைய அழகும் அவருடைய சௌந்தரியமும் அந்த பிரசங்கத்தில் மறைந்திருந்த மறை ரகசியங்களும் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது மக்களுக்கு கிடைத்த விடுதலினால் மக்கள் 3 நாட்கள் அங்கேயே இருந்துட்டாங்க. சாப்பிட கொடுக்கணும், ஏதாவது கொடுங்கன்னு சொல்லும் போது சீடர்கிட்ட எதுவுமே இல்லை. 200 தெனாரியத்திற்கு ஏதாவது வாங்கிட்டு வந்த கூட கொஞ்சம் கூட பத்தாக நம்மளெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன்றாங்க. என் அன்பு பிள்ளைகளே, மனிதர்கள் தான், அனுப்பிச்சிருங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? அனுப்பாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டு 5 ரொட்டியும் 2 மீனும் அவர் கையில வந்துச்சு. அவர் சொன்ன ஜெபம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. அப்பத்தையும் மீனையும் உயர்த்தி பிடித்து அவர் இப்படி சொன்னார், தந்தையே, நீர் என் ஜெபத்தை கேட்கிறீர் என்பது எனக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எப்படி தொடங்குறாரு? தந்தையே, நீர் என் ஜெபத்தை கேட்கிறீர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இங்கு இருக்கிறவர்கள் அனைவரும் நீர்தான் என்னை அனுப்பினீர் என்பதை காணும் பொருட்டு அற்புதத்தை செய்யும் என்று ஆசீர்வதித்தார். சிறிய ஜெபம், பெரிய வல்லமை. ஏலியா சிறிய ஜெபம் ஜெபிச்சார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனே, நீர்தான் உண்மையுள்ள கடவுள் என்பதை இவர்கள் காணும்படி செய்யும். நெருப்பு இறங்கி வந்தது. பல நிறைய ஜெபம் சொல்லுவோம். உள்ளுக்குள்ள அபிவிசுவாசமும் பயமும் கலந்து இருக்கும். அந்த ஜெபம் தலையை கூட தாண்டுவதில்லை. ஆனால் உங்கள் விசுவாசம் கடுகளவு இருக்கும் என்றார். கடுகு அறுத்து பார்த்துருக்கிறீங்களா? அறுத்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், உள்ள இடைவெளியே இருக்காது. பூசணிக்காவை பார்த்துருக்கீங்களா? டொப்புன்னு போட்டு உடைச்சோன்னா அவ்வளோ பெரிய கேப் இருக்கும், இடைவெளி இருக்கும். அந்த பைபிள் சொல்லுது, கடுகை போல விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து போ இயேசுவின் நாமத்தில் என்றால் அது போகும் என்று வேதம் சொல்கிறது. இதை போதிக்கிற உங்களுக்கு, போதிக்கிற நானும்
விசுவாசத்தில் பெரிதாக வளர்ந்து விட்டவன் அல்ல, ஆனால் விசுவசித்த பொழுது பல அற்புதங்களை எனக்கும் மற்றவர்களுக்கும் நடந்ததை அனுபவித்த அந்த அனுபவத்திலிருந்து நான் பேசுகிறேன். அல்லேலூயா. ஆகவே தினந்தோறும் ஆண்டவரே என் விசுவாசத்தை அதிகப்படுத்தும் என்று நீங்க அந்த விசுவாசம் எப்படி அதிகமாகும்? ஜெபத்தினால அதிகமாகும். அந்த ஜெபம் எப்படி இருக்கணுமா? நன்றியோடு கூடிய மன்றாட்டு, நன்றியோடு கூடிய வேண்டுதல், அவற்றோடு உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிங்கள். அவங்களுடைய பேப்பர்ல எப்படி எழுதுவீங்க? என் அன்பு இனி இயேசுவே, இந்த ஜெபத்தை நீர் அங்கீகரிப்பதற்காக நன்றி. என் அன்பு இயேசுவே, இந்த ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொண்டு எனக்கு பதில் அளிக்கிறதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி தொடங்க. ஒரு சின்ன கதை சொல்றேன், உங்களுக்கு புரியும் பாருங்களேன். ஒரு பறவை ரெக்கையெல்லாம் பிச்சுக்கு போயிடுச்சு. ஏன்னா அது வெயில் காலம். மரத்துல உட்காந்துருக்கு கூட்டுல, மரத்துல இலையும் போச்சு, அதனுடைய இறகுகள் எல்லாம் விழுந்து கிடக்கு. கூட இருப்பதற்கும் ஆள் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை. அந்த குருவி புலம்பியது புலம்பியது புலம்பியது. அப்பொழுது அந்த வழியாக போன ஒரு குருவானவர், ஒரு ஞானி, அவர்கிட்ட புலம்பிச்சு என் வாழ்க்கை எப்படி இருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்கு. அப்ப அந்த குருவானவர் அந்த குருவினுடைய காதில் ஒரு ரகசியத்தை சொன்னார். போயிட்டார். அவர் சில நாட்கள் சில வாரங்கள் கழித்து வரும்போது அந்த குருவினுடைய வாழ்க்கையே மாறி போயிருக்கு. அழகான சிறகு, கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் விளையாடிட்டு இருக்கிறாங்க, மரம் பச்சை பசேன்னு இருக்கு. அவர் கேட்டார், குருவி நல்லா இருக்கிறியா அப்படின்னு. ஐயா நீங்க தானா? நல்லா இருக்கேன். எப்படி இதெல்லாம் வந்துச்சு? அந்த குருவி சொல்லிச்சான், நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களே. என்ன சொல்லி கொடுத்தார் அவரு? இல்லாததற்காக புலம்பாமல் இருப்பவைகளுக்காக நன்றி சொல். ஒரு விண்ணப்பம் கேட்கப்படுவதற்கு, ஒருவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு ஒரு விசுவாசி கடவுளிடத்தில் எப்படி அப்ரோச் பண்ணணும், கடவுளை அணுகணும்னா அது இல்லையே, இது இல்லையா, அது இல்லையே, இது இல்லையே, இது இல்லையா, அது இல்லையே. இஸ்ரேல் மக்கள் அதுதான் புலம்புனாங்க. விடுதலை அடைந்தது பத்தி இல்லை, எங்களுக்கு மாமிசம் இல்லையே, எங்களுக்கு அது இல்லையே, இது இல்லையே, வணங்கா கழுத்துள்ள மக்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறார். இன்னொரு இடத்துல நீங்க போங்க, போற வழியில உங்களுக்கு கொண்டு போடுறேன்றார். மோசேதான் போய், ஆண்டவரே நீர் இப்படி கொண்டு போட்டா நயவஞ்சகமாய் கூட்டிக் கொண்டு போய் அவர் கடவுள் பாலைவனத்தில் தன் மக்களை கொலை செய்தார்கள் என்று எகிப்தியர்கள் தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி அவர் பரிந்து பேசுறார். ஆகவே புலம்பலை நிறுத்துங்க. இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், அது இல்லை, இது இல்லைன்னு புலம்பாம இருப்பதற்காக நன்றி சொல்லு. அப்ப அந்த குருவி எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஜெபிச்சுட்டு இல்லையா, அது ஞானியின் இடத்தில் கற்றுக்கொண்ட ஞானத்தின்படி அது இப்படி சொல்லிச்சான், ஆண்டவரே இன்னும் என்னை உயிரோடு வைத்திருப்பதற்காக நன்றி. என் சிறகுகளில் சில இன்னும் எஞ்சி இருப்பதற்காக நன்றி. இந்த மரம் பசுமையா இல்லாவிட்டாலும் ஒரு சில இலைகள் இருப்பதற்காக நன்றி. நான் இருப்பதற்கென்று ஒரு கூடை கொடுத்ததற்காக நன்றி. என்னோடு உறவுகள் இல்லாவிட்டாலும் பறந்து போகிற பறவைகளை காணும் பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி. நான் உண்டு மகிழ ஏராளமான உணவு இல்லாவிட்டாலும் வயல்வெளியில் காணப்படுகிற சிறு சிறு பூச்சிகளுக்காக, சிறு தானியத்திற்காக நன்றி. நான் குளித்து மகிழ பெரிய குளம் இல்லாவிட்டாலும் கடைசியாக தேங்கி நிற்கிற இந்த குட்டைக்காக நன்றி என்று சொல்லலாம். நன்றி சொல்லி பாருங்கள். And gratitude, the feeling of gratitude. யாரெல்லாம் நன்றியுடைய மனிதர்களோ அவங்களுக்கு நோயே இருக்காது, அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பவுல் சொல்றாரு, 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் அவர் சொல்றாரு, எப்பொழுதும் மகிழ்ச்சியா. 16ஆம் வசனம், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த வசனத்தில் என்ன சொல்றாரு? நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஏன்னா எல்லாம் முடிஞ்சிடல, உன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிடல. ஒரு வீட்டுல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு கேட்குறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற ஒரு அம்மா சொல்லுது, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அம்மாட்ட காசு இல்லப்பா, அது உடம்புக்கு நல்லது இல்லை, அதனால அம்மா பிஸ்கட் கொடுக்குற வாங்கிக்கோடின்னு பிஸ்கட்டை கொடுத்து சாப்பிட வைக்குது. அந்த குழந்தைக்கு கேட்டது கிடைக்காத பொழுது ஒரு மனப்பக்குவம் வரும். எப்பொழுதெல்லாம் கேட்டது கிடைக்கவில்லையோ அது அந்த அளவுக்கு முறிந்து போகாது.
கேட்கிற பொழுதெல்லாம் குழந்தை கேட்டத உடனே அம்மா அப்பா கொடுக்குறாங்கன்னா ஒரு காலம் வரும் அது கேட்டது கிடைக்காத பொழுது அந்த அனுபவமே இல்லாததுனால இத்தனை நாள் கிடைச்சது இன்னைக்கு கிடைக்காம போச்சுன்னு சொல்லி அது மனமுடைந்து போகும். ஆகவே தான் ஏழைகளை விட பணக்காரர்களும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்களும் தொழில் அதிபர்களும் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணி செத்து போறாங்க. அவங்களால தன்னுடைய தோல்விகளை தாங்கக்கூடிய சக்தி அவர்களிடத்தில் இல்லை. தங்களுக்கு கேட்டது கிடைக்காத பொழுது அவர்கள் மனம் வெறுத்து போக்குறார்கள். ஆனால் அதே சமயம் சில வீடியோக்களை பார்ப்போம். காலையில புள்ள ஸ்கூல்ல பேக் மாட்டிக்கிட்டு அம்மா என்ன சமைச்சு வச்சான்னு பார்த்தா வெறும் வெள்ளைச்சோறு தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெள்ளை சாதத்தை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு மத்தியானம் அந்த டப்பால போட்டுட்டு போகணும். ஆகவே இளமையில் உனக்கு நுகம் சுமப்பது நல்லது, கடவுள் அதை உண்மையில் வைத்தார், கடவுளே வச்சார். ஏன்னா இன்னைக்கு யாரெல்லாம் துயரங்களை அனுபவிக்கிறீர்களோ நாளைக்கு அது உங்கள் வல்லமையாக மாறி இருக்கும். All those who are undergoing the suffering now, that will become strength to you in the future. Hallelujah. 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 ஆகவே எப்பொழுதும் மகிழ்ச்சியா முதல்ல என்ன சொல்ற, நன்றி சொல்லுங்க. இல்லாததுக்காக புலம்பி 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 புலம்புறவங்களும் முறுமுறுக்கிறவங்களும் கடவுளுக்கு எதிரானவர்கள். அப்படிப்பட்டவர்கள் கடவுள் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? உதவி செய்ய முடியாது. யாக்கோபு என்ன சொல்றாரு, கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசிச்சாலும் கிடைக்காது. இருமனமுடையவர்கள் எதையும் பெற போவதில்லை. ஆகவே நன்றியோடு நீங்க எனக்கு இதை செஞ்சீங்கப்பா. முக்கியமா நம்ம சொல்ல வேண்டிய நன்றி, ஆண்டவரே உடைய திரு ரத்தத்தை கொடுத்து உடைய பாடுகளினால எங்களை மீட்டீங்கப்பா. சிஸ்டர் ஃபௌஸ்தீனாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்து என் இதயம் நொந்து போய் கிடக்கு, ஆகவே என் இதய ஆறுதலுக்காக இந்த ஜபத்தை சொல்லுன்னு அவரே ஒரு ஜபத்தை சொல்லித்தரார் பிதா. என்ன ஜபம்? நித்திய பிதாவே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று எவ்வளவு சொல்கிறாயோ அந்த ஒவ்வொரு ஜெபத்திலும் நான் ஆறுதல் அடைகிறேன். அது மட்டுமல்ல, பாவிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னார். இது ஆண்டவருடைய அன்பு. ஆகவே இரண்டாவது கருத்து என்ன? மகிழ்ச்சியா. எந்த காரணத்தை கொண்டு மகிழ்ச்சியை இழந்துறாதீங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதை ஒன்னாலும் தியாகம் பண்ணுங்க. ஒரு நாள் ஒரு காக்கா வாயில சின்ன மாமிச துண்டு வச்சிருச்சான். எல்லா காக்கா வந்து கொத்துக்கணும். அப்ப அந்த காக்கா நினைச்சது, எல்லாம் என்னை இப்படி டார்ச்சர் பண்றாங்க, எல்லாம் என்னை கொடுமை பண்றாங்க, ஐயோ அப்படின்னும் போதுதான் அவனுடைய நண்பன் காக்கா சொல்லிச்சான், அவங்க உன்னே கொத்தல, உன் வாயில இருக்கிற மாமிசத்துக்காக கொத்துறாங்க, அந்த மாமிசத்தை தூக்கி போடும். ஐயோ, எனக்கு எப்பயோ ஒரு நாள் கிடைச்சது, இப்போ உனக்கு மகிழ்ச்சி வேணுமா மாமிசம் வேணுமா? மகிழ்ச்சி தான், அவனை தூக்கி போடும். அந்த மாமிசத்தை தூக்கி போட்டவுடனே மற்ற எல்லா காக்காவும் அந்த மாமிசம் இருந்த பக்கம் போச்சான். இந்த காக்கா நிம்மதி அடைந்துதான். ஆகவே பவுல் சொல்ற மகிழ்ச்சியாக, திரும்பவும் சொல்றேன் மகிழ்ச்சியாக. இத மறுபடியும் மறுபடியும் பவுல் சொல்ல, பிலிப்பியர் 4:4 கூட அதே சொல்ற, நீ மகிழ்ச்சிய திரும்பவும் சொல்ற மகிழ்ச்சிய, என கடவுள் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் மகிழ்ச்சிக்கு அடித்தளமே என் கடவுள் உயிரோடு இருக்கிறார். நம்ம செத்து விட்ட கல்லறையில் போய் அழகணும்னு வச்சுங்களேன், அவங்க வந்து எழுந்திரிச்சு வந்து உதவ போறாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நீ கூப்பிட்டா இறங்கி வருவார். இன்னைக்கு நீ கேட்ட காரியம் நடக்கணும்னா என்னைக்கு நடக்கணுமோ அன்னைக்கு அவர் நடக்க வைப்பார். நீ எதிர்பார்த்த காரியம் இன்னைக்கு வரைக்கும் நடக்கணும்னா என்னைக்கு நடக்கணுமோ அதை அவர் நடத்தி காட்டுவார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. எப்பொழுதும் மகிழ்ச்சியா. அப்புறம் இடைவிடாது ஜெபிக்க முடியுமா? ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே தூக்கம் வந்துடுது, சோர்வு வந்தது, என்ன சொல்லி ஜெபிக்கிறது? இந்த குறிப்பிட்ட நாட்களில் நான் சில பாஸ்டர்ஸோடு தொடர்பில் இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஜெபத்தில் இருந்த ஃபாதர். சரி, நான் கேட்பேன், என்ன பண்ணுவீங்க ஜெபத்தில், என்னதான் ஜெபிப்பீங்க? 2 மணி நேரம் 1 மணி நேரம். அவங்க சொல்லுவாங்க, இப்படி ஜெபிச்சோம், துதி பாடணும், நன்றி சொன்னோம், பைபிள் வாசிச்சோம், அப்புறம் எல்லா மக்களுக்காக ஜெபிப்போம், இப்படி நேரம் கடந்து விடும். பயிற்சி செய்யுங்க, நன்றி சொல்லுங்க, இடைவிடாது செவிங்க. அல்லேலூயா. இடைவிடாது செவி, இடைவிடாது செவி. சின்ன சின்ன எஜாகுலேஷன் பிரேயர் சொல்லுவாங்க, பெரிய பிரேயர்லாம் இல்லை. எஜாகுலேஷன் பிரேயர்னா அந்த நேரத்துக்கு உன்னை தூண்டி எழுப்புகிற ஒரு ஜெபம். இப்போ சோர்ந்து போயிட்டீங்க,
அதுக்கு என்ன பெரிய ஜெபம் சொல்லுமா? ஆண்டவரே என் பலனாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். துக்கமா இருக்கிறீங்க, என் துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். பாவ சோதனைகள் வருது, பரிசுத்தர் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி உங்கள் பிரச்சனைகளுக்கு சம்பந்தமான ஒரு சிறிய ஜெபம் பெரிய வல்லமை. சிலுவையில் நல்ல கல்வன் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது ஒரு ஜெபம் ஜெபிச்சான் பாருங்க. ஆண்டவரே இந்த மனிதனை என்னை நினைவு கூறு. சின்ன ஜெபம், அது என்ன ஆச்சு அப்படின்னா அவனுக்கு பரலோகத்தையே பெற்றுக் கொடுத்தது. தாவீதின் குமாரனே என் மீது இரக்கமாயிரும் சொன்னது ஒரே ஒரு சின்ன ஜெபம், பர்த்திலே. அது அவனுக்கு பார்வையை பெற்றுத்தர, குஷ்டரோகிகளுக்கு சுகத்தை பெற்றுத்தர சிறிய ஜெபம், பெரிய விசுவாசம், பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. பெரிய வலைய போட்டுட்ட, ஆனா வலையெல்லாம் கிழிசலா கிடக்கு. நீ பிடிச்சு இழுக்கும் போது நல்லா தான் வரும், மீன் அதுல இருக்காது. உங்கள் ஜெபங்கள் அதிகமாய் நீங்கள் ஜெபிப்பதனால், பிதற்றுவதனால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்காதீர்கள். உள்ளறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டு மறைவாய் இருக்கிற தகப்பனிடத்தில் வேண்டுங்கள். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே உன் கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது, என் எதிராளிகள் எனக்கு செய்கிற துரோகத்தை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. என் கண்ணீரை நீர் தோர்மையில் சேர்த்து வைத்திருக்கிறார். சின்ன ஜெபம். இன்னும் ஒரு வார்த்தையில சொல்ல போனா, ஆண்டவரை ரோஷம் வர்ற மாதிரி ஜெபிக்கணும். ரோஷம் வர்ற மாதிரி எப்படி ஜெபிக்கிறது? ஆண்டவர் ஏசப்பா சொன்னார், அந்த அப்பத்தின் தூக்கி ஆண்டவரே நீர் என் ஜெபத்தை கேட்கிறீர் என்பது எனக்கு தெரியும். ஐ நோ. அப்ப கேட்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு அப்பா கிட்ட பையன் சொல்றாரு, சாமி கண்டிப்பா எனக்கு வாங்கிட்டு வருவீங்கன்னு தெரியும், போடா வாங்கிட்டு வரமாட்டார். ஆனா அந்த பையனும் தன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை வீணடிக்க கூடாது என்பதற்காக, அவன் பொருட்டு இல்லாவிட்டாலும் தன் மீது அவன் வைத்திருக்கிற நம்பிக்கையின் பொருட்டு அப்பா வருவார், வாங்கிட்டு வரலான்வார், அப்புறமா எடுத்து கொடுப்பார். ஏன்னா தன்னை நம்பின ஒரு குழந்தை, தன்னை நம்பின ஒரு மனசு, அது சோர்ந்து போகக்கூடாது என்று அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே நீ கடவுளை மகிமைப்படுத்த அவருடைய மகிமை உனக்குள்ள இறங்கி வரும். நீ அவரை துதிக்க நீ என்ன சொல்லி துதிக்கிறியோ அதற்குரிய அபிஷேகம் இறங்கி வரும். கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டா கடுகு பொரியுது, வெந்தயம் போட்டா வெந்தயம் பொரியுது, வெங்காயம் போட்டா வெங்காயம் பொரியுது. ஆகவே நீ ஜெபத்தில் கடவுளுடைய நாமத்தை எப்படி துதிக்கிறியோ அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும். இப்ப பாருங்க, ஆண்டவரே என் தரித்திரத்தை மாற்றுகிற தேவனே, ஐஸ்வர்யத்தின் தேவனே, பரலோகத்தின் பல கனிகளை திறந்து உன்னை நிரப்புவேன், உன் களஞ்சியங்களை நிரம்பி வழிய சொன்னேன் என்று சொன்ன தேவனே, எப்படி இருக்கு? தண்ணீரை கடக்கும் போது நீ மூழ்கி போக மாட்டேன்னு சொன்ன தேவனே. ஆக கடவுளை அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை சொல்லி நீங்கள் துதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்க. நம் ஆண்டவர் the God of promise, வாக்குத்தத்தத்தின் தெய்வம். ஒரு நிமிடம் கண்களை மூடி துதிக்க சொல்றார், இடைவிடாமல் ஜெபிக்க சொல்றார். அப்போ ஜெபத்துக்கு நான் எப்படி இடைவிடாமல் ஜெபிக்கிறதுக்கு 3-4 வருஷம் எங்கேயாவது படிச்சுட்டு வரணுமா? இல்லவே. காதலிக்கிற ஒரு பெண்ணும் பையனும் மணிக்கணக்கா பேசுவாங்க, என்ன பேசுவேன்னு தெரியாது. சில நேரத்தில் இரவு கூட கடந்து விடும். ஆக நீங்கள் கடவுளை அன்பு செய்தாலே, எழுதி வச்சுக்கீங்க, நீ கடவுளை அன்பு செய்தாலே அவரோடு எப்படி உறவு கொள்ள வேண்டும் என்பது உனக்கு போதிக்கப்படும். அவர் ஜெபிக்க கற்றுத் தருவார். சீடர் இயேசப்பாட்டி எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருன்னு சொன்னப்ப பெரிய ஜெபத்தை சொல்லி தந்தார். நீங்கள் இயேசுவை அன்பு செய்தாலே அவரே உங்களுக்கு கற்றுத் தருவார். ஆவியானவரை நீங்கள் கூவி அழைத்தால் அவரே உங்களுக்குள்ள இருந்து ஜெபிப்பார். ஜெபமும் அவரே, ஜெபிக்கிறவரும் அவரே, ஜெபத்தை கேட்கிறவரும் அவரே, ஜெபத்திற்கு பதில் தருகிறவரும் அவரே, நம்மை இயக்குகிறவரும் அவரே, நம்மை இயக்கும் ஆற்றலும் அவரே, நம் தேவைகளை சந்திப்பவரும் அவரே. நாம் மகிழ்ச்சி அடையும் போது நம் வழியாக மகிழ்ச்சி அடைகிறவரும் மகிமை அடைகிறவரும் அவரே. உங்கள் 2 கரங்களை விரித்து உங்கள் உதடுகளை அசைத்து நான் சொன்னது போல அந்த குருவி சொல்லிச்சாமே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, இந்த ஒரு சில ரெக்கைகளாக எனக்கு மீதி இருக்கிறதுக்காக நன்றி, இந்த காஞ்சி போன மரத்திற்காக நன்றி, இருக்கிற ஒரு சில தானியத்திற்காக நன்றி, இருக்கிற இந்த 1-2 சொட்டு தண்ணீருக்காக நன்றி என்று சொன்ன பொழுது குறிப்பிட்ட நாட்களுக்குள் ஆண்டவர் அந்த குருவினுடைய தலையெழுத்தை மாற்றினார், சூழ்நிலையை மாற்றினார். அது பசுமையான ஒரு தோட்டமாய் மாறியது.
அந்த குருவினுடைய கூடு பிள்ளைகளால் நிறைந்திருந்தது. ஆண்டவர் ஆக்கவும் வல்லவர், அழிக்கவும் வல்லவர். ஆண்டவர் அண்மைக்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் கண். உன் கையில் இருக்கிறது நீ பிசுனாரித்தனமா வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அதுல வளர்ச்சியே இருக்காது. அதை கடவுள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை படுகி பெருக செய்வார். உங்கள் ஆண்டவருக்கு உங்கள் துதியை ஒப்பு கொடுங்க. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். பிதாவின் மகனே உம்மை துதிப்பேன், பிதாவின் மகனே உம்மை துதிப்பேன்,
ஏதோ ஒரு லாபம் கிடைத்திருக்கும். நீங்கள் கடவுளை துதித்து பாருங்க. ஒரு ஆத்துமா தன்னை படைத்தவரை நினைவு கூறுகிற நேரம் தான் ஜெபம். ஒரு நான் பார்த்துருக்கேன், இந்த பெரிய ஆடுகளெல்லாம் கூட்டு மேய்ச்சலுக்கு போயிட்டு சின்ன ஆடுகளை அப்படியே விட்டுருவாங்க. சாயந்தரம் ஆனவுடனே பெரிய ஆடுகள்லாம் வரும். குட்டிகள் கரெக்டாக அவங்க அம்மாவை தேடி போறணும், கரெக்டாக தன் குட்டியை மட்டும் பால் குடிக்க அனுமதிக்கிறதையும் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அது ஜெபம் நேரம் என்பது கடவுள் நம்மை தேடுகிற நேரம். ஜெபம் நேரம் நம்முடைய ஆத்துமா கடவுளை தேடுகிற நேரம். புனித அகஸ்தீனார் சொன்னாரே, ஆண்டவரே, உம்மை அல்லாமல் வேறு யாருமே ஆத்துமத்தின் தாகத்தை தீர்க்க முடியாது. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் இன்னைக்கு என்ன திருப்பாடல் 145:5 என்ன சொன்னார்? இந்த ஜனங்கள் என்னுடைய துதியை பாடி வருவார்கள், உம் மக்கள் உம் திருமுன்னிலையில் உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடவுள் சொல்றார், துதிங்க, ஜெபிங்க, திருவிழா கொண்டாடுங்க. பாஸ்கா திருவிழா, நன்றி எறிதல் திருவிழா, எத்தனை திருவிழாக்கள் பழைய ஆகமத்தில் இருந்து அந்த எல்லா திருவிழாக்களிலும் ஆண்டவர் சொன்னது, நான் இறங்கி வருவேன். நன்றி பலி, எரி பலி, பாவ நிவாரண பலி எல்லாம் செலுத்தும் போது ஆண்டவர் இறங்கி வந்தார். அதுதான் திருவிழா. ஆனா இன்னைக்கு திருவிழா கடவுள் இருந்தவர் எங்கே ஓடி போயிடுறார். எல்லா பாவமும், எல்லா அக்கிரமும், மாமிசத்தினுடைய இச்சைகள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நம்முடைய பங்குல நோய்கள் மலிந்து கிடக்கு. அந்நியர்கள் நடுவில் இருக்கிற சமாதானம் கூட நம்மளிடத்திலே காணவில்லை. ஏன்? அவர் ஆண்டவர் சொன்னாரே ஓசிய வழியா, உங்களுடைய திருவிழாக்களை நான் அருவருக்கிறேன். ஆமோஸ் இறைவாக்கின் வழியா சொல்றார், உங்கள் அமாவாசை ஓய்வு நாட்களை நான் அருவருக்கிறேன். உங்கள் சப்தங்கள், இசைக்கருடைய சப்தங்கள் எனக்கு எரிச்சலை ஊட்டுகின்றன அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற விஷயம், துதிக்க 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 துதிக்க, எக்காலம் மேலம் தம்புரா வீணை கைத்தாளம் ஒளி முழங்க நம்ம துதிக்க துதிக்க. 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 1-16 நீங்கள் வீட்டிலையும் வாசிச்சு பார்க்கலாம். துதிக்கிற பொழுது எழுகிற நெருப்பு மகிமையை காண செய்யும். இன்னைக்கு சாயந்தரம் முக்கியமா ஒரு மாதாவினுடைய ஸ்தலம், அங்கத்தான் நான் கல்யாணம் கட்டிக்கிட்டு போவேன்னு ஒரு பொண்ணு போனா. இன்னைக்கு அவ போன் பண்றா, எங்க வீட்டுக்கார் பேய் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, நான் நேற்றுக்கு எங்க கூப்பிட்டு போனேன், எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல இருக்கிற ஒரு வேறு மதத்தினுடைய கோயிலுக்கு கூப்பிட்டு போய் அங்க இருக்கிற பூசாரி கிட்ட நான் வந்துருச்சு. போச்சா? இன்னைக்கு ரகசியம் என்ன சொல்லுது? நீ கடவுளை துதி, உங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து துதிங்க. கஷ்டமா இருக்குல்ல? கஷ்டமா இருக்குல்ல? எசேக்கியா ராஜுக்கு குஷ்டரோகம் வந்த பொழுது அந்த இறைவாக்கினை குணப்படுத்துறதுக்கு அந்த யோர்தான் நதியில போய் மூழ்கிட்டு வா 7 முறை. ஐயா, என்ன என்னை போய் அங்க எங்க ஊர்ல நதி இல்லையோ, இதை விட சிறப்பான நீருள்ள நதிகள் இருக்குது, என்ன இப்படி சொல்லிவிட்ட? அப்போ ஒரு வேலைக்காரன் சொல்றான், ஐயா, இதை விட கஷ்டமானதை சொல்லியிருந்தா நீங்க செஞ்சுதான் செய்கையா. அவர் 6 முறை மூழ்கி எழுந்த பொழுது ஒன்றும் நடக்கல. 7ஆவது முறை பிறந்த மேனியை போல, குழந்தையை போல அவருடைய மேனி பிரகாசித்தது. Do what God says. கடவுள் சொல்றது செய்யணும். அவர் என்ன சொல்றார்? அந்த 2 குறிப்பேடு 7:1-16 ஒரே ஒரு வசனம் தான் அது முக்கியம். துதிக்கிற பொழுது எழுகிற நெருப்பு மகிமையை காணச்சு. குடும்பமும் உட்காந்து ஜெபிச்சு பாரு, கடன் தொல்லை போதா இல்லையான்னு பாரு. நீ ஒரு பக்கம், வீட்டுக்காரர் ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், ஆளுக்கு எப்போ ஜெபிக்கிறாங்க சேர்ந்து ஜெபிச்சு பாருங்க. பைபிள் என்னைக்காவது இப்படி சொல்லியிருக்கான்னு தெரியல, 2-3 பேர் சேர்ந்து ஜெபிச்சிங்கன்னா உங்கள் நடுவில் நான் இருப்பேன்னு சொல்ல. ஆளுக்கு ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு ஜெபம், ஒரு மனத்தின் ஆவி இல்லை. அந்த இடத்தில் ஆண்டவர் எப்படி இறங்கி வருவார்? இணைச்சட்டம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், இது உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். அங்கு சொல்லப்படுது என்ன விஷயம்னா, இந்த இஸ்ரேல் மக்களை பெருசா ஜாதி அப்படி பெருசா ஆயிட்டாங்க. புதுசா வந்த பார்வோன் ராஜா என்ன பண்ணா, இவங்க எண்ணிக்கையில பெருசா இருக்கிறாங்க, இவங்களை அழிக்கணும் அப்படின்னு கஷ்டப்படுத்துறான். அதை விட முக்கியமான ஒரு காரியம் செஞ்சாங்க, மந்திரம் பண்ணாங்க. மோயிசன் பார்வோனுடைய அரசவைக்கு போய் எந்தெந்த அற்புதத்தெல்லாம் செய்யும் பொழுது
அந்த அரசவையில் இருந்த மந்திரவாதிகள் அவன் செய்ததை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. மந்திரவாதிகள் இருந்தாங்க, மந்திரம் செஞ்சாங்க. இஸ்ரேல் மக்கள் கடவுளை பக்கம் திரும்பாதபடி, துக்கத்தில் மூழ்கும்படி மந்திரம் செய்யலான்ட்டு செஞ்சுட்டே இருந்தார். ஆனால் வசனம் சொல்கிறது, இஸ்ரேலுக்கு எதிரான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு எதிரான குறி சொல்வதும் இல்லை. எவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனோ நான் கடவுளுக்குள் இஸ்ரேல், கடவுளுடைய ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்க, என் மேல் தீமைக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அவன் விசுவசிக்கலையோ, அவன் காற்றினால் அலைக்கழிக்கப்படுகிற இலையை விட மோசமாக அலைக்கழிக்கப்படுவான். கிறிஸ்து எதற்கு, திருப்பலி எதற்கு, நற்கருணை எதற்கு? அவருடைய வல்லமை என்னாச்சு? கத்தோலிக்க திருச்சபையில் இல்லாத வல்லமையா? நற்கருளில் கொடுக்காத அபிஷேகம் வேற எங்கேயாவது கிடைக்க போதா? அத மனிதன் தூர் இல்லாதனால, அடித்தவன் இல்லாததுனால யாரு என்ன சொல்றாங்களோ அதன்படி. அந்த மகளை கேட்டேன், வீட்டுக்காரருக்கு நல்லா ஆயிடுச்சமா? இல்லை ஃபாதர், அதுபடியே மோசமா நைட்லாம் நாக்க கடிச்சிட்டு இருக்கிற. உன் கடவுளை விட்டு விட்டு நீ போய். யாத்ராகமும் விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரத்தில் 12, 13 இறைவசனம்லாம் வாசிச்சீங்கன்னா அதுல அங்க இருக்கும், இந்த இஸ்ரேல் மக்களை ஒண்ணுமே பண்ண முடியல, மந்திரங்களை அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியல, செய்ய மாட்டேங்குது. இந்த இறைச்சட்டை 23, 23 பர்டிகுலரா அது இருக்கும். இந்த இஸ்ரேல் மக்களை ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா கடவுளே அவர்களை காக்கிறார். கடவுளே தம் கூடாரத்தை அவர்கள் மத்தியிலே வைத்துக் கொண்டார். பார்வோனுடைய படைகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? யெகோவா தேவன், அவர்கள் வணங்குகிற தேவன் இறங்கி வந்து அவர்கள் சார்பில் நமக்கு எதிராக போரிடுகிறார், நாம் வெற்றி பெறுவது கஷ்டம். தன் மக்களுக்காக யுத்தத்தில் இறங்குகிற தெய்வம், பாளையம் இறங்குகிற தெய்வம் நம் இயேசப்பா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 - 27 இவற்றை சொல்லி நாம் இன்றைக்கு இந்த ஜெபத்தை முடித்துக்கொள்வோம். எரிகோ கோட்டை, பல நேரங்களில் நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். இஸ்ரேல் மக்களுக்கு அந்த எரிகோ பட்டணத்தை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அவர் வாக்குத்தத்தத்தின் தெய்வம் இல்லையா? இது தருவேன் சொன்னவர் தருவார். எப்போ தருவார்? அது அவருடைய விருப்பம். நீ விரும்புகிற நாளில் என்னை உயர்த்தும் என்று தாழ்த்துவது மனிதனுடைய குணமாக இருக்க வேண்டும். இப்பே வேணும், இன்னைக்கே வேணும், இப்பே செய். கடவுளுக்கு ஆர்டர் போறதுக்கு நம்ம யார்? ஹல்லேலூயா. அல்லது புலம்புகிறதுக்கு நம்ம யார்? அங்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் 6 நாட்கள் அந்த எரிகோவை சுற்றி மௌனமா வரணும். மௌனமா ஆண்டவர் இருன்னு சொல்லும்போது மௌனமாயிடும். மௌனமா ஆண்டவர் இருன்னு சொல்லும்போது லொடன்னு பேசிட்டு கூடாது. எல்லா இடத்துலையும் போய் சப்போர்ட் தேடக்கூடாது. ஆண்டவர் மௌனமா இருந்தா இரு, வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருந்தா இரு, இத்தனை நாட்கள் அமைதியா இருந்தா இரு. நீ அமைதியா இருந்த நாட்கள் உனக்கு நஷ்டமாக இருக்காது. பைபிளில் ஆண்டவர் சொல்வார், நீ 6 வருஷம் நிலத்தை உழுதுக்கப்பா, 7ஆவது வருஷம் அந்த நிலத்தை அப்படியே விட்டு. நீ 6 நாட்கள் உன்னுடைய அடிமைகளை வேலை வாங்க, 7ஆம் நாள் விட்டுடு. ஏன் விட்டுடு? அந்த வேலைக்காரர்கள் கொஞ்சம் இளைப்பாறுவார்கள். அந்த நிலம் இளைப்பாறும். அடுத்த வருடம் உனக்கு அதிக பலன் கொடுப்பதற்கு அந்த நிலம் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளும். உங்களையும் ஏன் ஓய்வெடுக்க சொல்றாரு? நீங்க ஓய்வெடுத்தீங்கன்னா அடுத்த நாள் வேலைக்குரிய சக்தி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இது கட்டளை. அதை மீறி ஞாயிற்றுக்கிழமையும் நான் வேலைக்கு போறேன், ஏமா உருப்பிட்டு இருக்கான், அவன் சேர்த்து வச்ச காசு மொத்தம் ஹாஸ்பிட்டலுக்கும் கோர்ட்டுக்கும் கேஸுக்கு தான் போயிருக்கும். நீங்கள் கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள்ள அவர் சொன்னார், 6 நாட்கள் நீங்கள் மௌனமா வாங்க. அப்போ மக்களுக்குள்ள குழப்பம் வந்திருக்கும். துதிக்கணும். சில இடங்களுக்கு நான் ஜபத்துக்கு போகும்போது என்னை கூப்பிட்டு போறாங்க, அது நல்லா துதிச்சு இருக்கலாம், நல்லா உடைச்சிருக்கலாம், அவங்கள அப்படியே கத்தி கதற வச்சிருக்கலாம். எனக்கு வேதனைன்னா வேதனையா. இனி இவங்க கூப்பிடுற இடத்துக்கு போகவே கூடாது. ஆவியானவர் அவங்களுடைய மக்களை எப்படி நடத்தணும்னு உணர்த்துறாரு. அப்படி அவங்க நல்லா துதிச்சிருக்கலாம், நல்லா பாட்டு பாடணும், அவங்களை ஆட வைக்க நம்ம மேஜிக் ஷோ பண்றவங்க இல்லையே. 6 நாளும் மௌனமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், என் கருத்தை எடுங்க, குருக்கள் முன்னாடி போட்டு, லேவியர்கள் முன்னாடி போட்டு, எக்காலம் ஊதுங்க, துதிக்க சொல்லும் போது இவங்க அமைதியா இருந்தாங்கன்னா நடந்திருக்காரு. துதி வல்லாமையா. நான் ஒரு 5 மாதத்துக்கு முன்பாக தான் எரிகோ கோட்டை பற்றி ஒரு கட்டுரை படித்தேன். எரிகோ கோட்டை வெளிப்புறத்திலிருந்து உள்ள இருந்து வெளியே விழுந்துச்சு.
சரித்திரம் என்ன சொல்றாங்க, இந்த இஸ்ரேல் மக்கள்லாம் ஈட்டிங் கடப்பாரம் வச்சு இடிச்சு உள்ள தள்ளிவிட்டாங்க. ஆனால் ஆராயத்தில் கண்டுபிடிச்சாங்க, உள்ள இருந்து சுவர் வெளியே விழுந்தது. துதிக்கு இருக்கிற வல்லமை, துதி உன்னை சுற்றி நின்று காக்கும். உன் கை தொடாமலே கடவுளால் அற்புதம் செய்ய முடியுமா? முடியாது. நீ கஷ்டப்படாமலே கடவுளால் உனக்கு உதவி செய்ய முடியுமா? முடியாது. அவரால் முடியும். பவுலுக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் நடந்த ஒரு விசுவாசம் போதும். இன்னொரு சொல்ற விசுவாசம் இல்ல, செயல் விசுவாசத்தில் வெளிப்படும். கடைசியில் நம்முடைய செயல்களால் அல்ல, விசுவாசத்தினால். நீங்கள் கடவுளை நம்புவது தான் பிரதானம். அவர்கள் கடவுளை துதித்தார்கள். விசுவாசத்தோடு கூடிய சத்தம், யெகோவா ஸ்தோத்திரம். எதிராளிகளின் கையில் ஒப்படைக்கிற ஸ்தோத்திரம். இந்த கோட்டைகளை நீ தகர்க்கிற ஸ்தோத்திரம். கடவுள் தகர்த்தார். நீங்கள் எதை வேண்டுகிறீர்களோ அதை நன்றியோடு ஸ்தோத்திரங்களோடு தெரிவியுங்கள் ஆண்டவர் சொன்னார். அதனால உங்கள் ஜெபத்தில் துதியில் ஜெபமா மாற்றுங்க. என் உடலை இன்றைக்கு சுகப்படுத்துவதற்காக நன்றி, என் எலும்புகளை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. நீங்கள் எதை வேண்டுகிறீர்களோ அதை நன்றியோடு சமர்ப்பியுங்கள், துதியோடு சமர்ப்பியுங்கள். அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். உங்கள் உதட்டில் வேறு ஜெபம் எனக்கு சொல்ல தெரியலையே, எனக்கு படிக்க தெரியாதே அப்படின்னு நீ புலம்பவே வேண்டாம். ரோமையர் 10:9 சொல்கிறது, எனக்கு இந்த மீட்பை பெற்றுத் தருகிறவர்கள் யார், இந்த வல்லமையை பெற்றுத் தருகிறவர்கள் யார், என்னை அந்த இடத்துக்கு கூட்டு போறவங்க யார் அப்படி நீ புலம்பாத. மீட்பு உன் அருகிலே இருக்கிறது, உன் இதயத்தில் இருக்கிறது, உன் நாவில் இருக்கிறது. என்னது? என் நாவில் இருக்க? ஆமா, உன் நாவில் இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு உன் உள்ளத்துக்குள் இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார், அவர் வாழ்கிறார் என்று விசுவசித்தால் உனக்கு மீட்பு. இதுதான் துதி. இயேசு ஆண்டவர், அவர் ஜீவிக்கிறார், அவர் வாழ்கிறார். நானும் வாழ்வேன், அவரை துதிக்கிறேன். நான் சோர்ந்து போவதில்லை, நான் தளர்ந்து போவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை, நான் ஏமாற்றப்படுவதில்லை, என் எதிராளிகள் என்னை மேற்கொள்வதில்லை, சத்துருக்கள் என்னை மேற்கொள்வதில்லை. நீங்கள் இப்படி எதை துதிக்கிறீர்களோ அதை ஜெபமாக மாற்றுங்கள், எதை ஜெபிக்கிறீர்களோ அதை துதியாக மாற்றுங்கள். ஜெபமும் துதியும், துதியோடு கூடிய ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி இந்த கேட்ட வார்த்தையின்படி சிறிய ஜெபம் செய். அப்பா, துதியின் மத்தியிலே வாழ்கிறவரே, நற்கருணை நாதர், உங்களுடைய இதயத்திலிருந்து உன் மக்களுக்கு நீர் கற்றுத்தந்த இந்த செய்தி எல்லோரையும் துதியும் வீரர்களாக மாற்றுவதற்காக, மௌனமாய் இருக்க வேண்டிய நேரத்தில் மௌனத்தில், துதிக்க வேண்டிய நேரத்தில் துதி, ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதனை செய்யக்கூடிய ஆற்றலை தாங்க. யோர்தான் நதி குறுக்கே வந்த பொழுது தேவ மந்தசத்தை எடுத்துக்கொண்டு, பேழையை எடுத்துக்கொண்டு முன்னால போங்க, யோர்தான் பின்னிட்டு நடக்கும் என்று சொல்லி, அது எப்படி நடக்கும்? ஆனால் அவர்கள் பேழையை தூக்கி கொண்டு போன பொழுது யோர்தான் பின்னிட்டு நடந்தது. இறைவாக்கினை செவித்த பொழுது சூரியன் 24 மணி நேரம் பின்னிற்கு போனார். ஆண்டவர் உனக்காக செய்வார், உனக்காக அனைத்தையும் வளைப்பார். அவரால் செய்ய முடியும் என்று நீ சொல்லுகிற விசுவாச அறிக்கையின் பொருட்டு அவர் சகலத்தையும் மாற்றக்கூடிய வல்லவராக இருக்கிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிய தேவன் உன் கண்ணீரையும் மாற்றுவார். உன் ஜெபத்தை கேட்கிற தேவன், உன் புலம்பலை அறிகிற தேவன். நொய் 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 நொய்னு அவர் காதல ஈ பூந்த மாதிரி பேசிட்டு நன்றி அப்பா, அவருக்கு துதி பாடுங்க. வேற்றினத்தார் தான் தங்கள் ஜெபம் கேட்கப்படும்படி பிதற்றுவார்கள். நீங்கள் அப்படி அல்ல, கேட்கிறீர் ஆண்டவரே. கேட்டதற்காக நன்றி, கொடுத்ததற்காக நன்றி, ஆசீர்வதித்ததற்காக நன்றி, உயர்த்த போவதற்காக நன்றி, மகிமையா நிரப்புவதற்காக நன்றி என்று நீங்கள் சொல்லி செல்லுங்கள். ஆண்டவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு காரியம், குடும்பமா உட்கார்ந்து ஒரு 5 பாட்டு பாடுங்க, பிள்ளைங்களை கைத்தறிச்சு. அந்த வல்லமை எப்போ உங்க வீட்டுக்குள்ள வருதோ, துதியின் வல்லமை, அங்கே சாத்தானுடைய வல்லமைகள் வீழ்ச்சி அடையும். துதி எங்கே எடுக்கலையோ அந்த இடத்தில் சாத்தான் குடிக்கொள்வான். ஆகவே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நற்கருடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
மாண்புயரீவர் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புரண்ட நாளே மனிதன் இதனை அறிய இயலா துறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்றும் மக்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் கன்னடத்தை கொண்ட பொன்றியுமே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி உம்முடைய திரு ரத்தம் திரு சரீரத்தின் மதிப்புகளை உணரும் நாங்கள் அவற்றின் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.